அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ப்ரீ டெஸ்டினேஷன், விதி, இறை விதின்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு வசனங்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரான் வசனத்தை பார்ப்போம். அதாவது விதி என்னென்னா முன்னரே நிர்ணயிக்கப்பட்டது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டாங்க, தீர்மானிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்லும்போது அது பதிவாக்கி வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அல்லாஹ் குரானில் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. 3:145 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முன்னரே தீர்மானிக்கப்பட்டுவிட்ட ஒரு தருவாயின் கடவுளின் அனுமதிப்படி தவிர எவர் ஒருவரும் மரணிப்பதில்லை. எவர் ஒருவர் இந்த உலகின் ஆடம்பரத்தை தேடுகின்றாரோ அதிலிருந்து அவருக்கு நாம் கொடுப்போம். மேலும் எவர் ஒருவர் மறு உலகின் வெகுமதியை தேடுகின்றாரோ அங்கே நாம் அவரை ஆசீர்வதிப்போம். நன்றியுடையவர்களை இருப்பவர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கின்றோம். அதனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மரணம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டதாக இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் மரணத்தை உள்ள காலத்தை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது 9:51 கூறுவீராக, கடவுள் எங்களுக்கென்று விதித்துள்ளதை தவிர எந்த ஒன்றும் எங்களுக்கு நேரிடாது. அவரே எங்களுடைய இரட்சகரும் அதிபதியுமாக இருக்கின்றார். நம்பிக்கையாளர்கள் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும். மனிதர்கள் ஒரே சமூகத்தராக இருந்து வந்தனர். பின்னர் அவர்கள் தர்க்கித்து கொண்டனர். உம்முடைய இரட்சகரிடமிருந்து முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வார்த்தை இல்லாதிருந்தால் அவர்களுடைய தர்க்கங்கள் குறித்து உடனடியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம எல்லாமே உணர்ந்திருக்கோம். இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஆன்மாவை மீட்டுக்கிட்டு அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உள்ள கடைசி வாய்ப்பாக அல்லாஹ் தந்திருக்காங்க. இந்த வாய்ப்பில் சோதிக்காமல் யாரும் வெற்றி அடைய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோதனை ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. அந்த சோதனை இருக்கிற நம்மளுக்குள்ள டைமில் வழிகாட்டுதலாக கலங்கர விளக்கா அல்லாஹ் வேதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய பேர் தர்க்கிக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா சைத்தான் குழப்பத்தை உண்டு பண்ணுவான், தர்க்கிக்க வைப்பான், சத்தியத்துக்கு நிகராக பொய்மையை கொண்டு வருவான். நேற்று நம்ம குரான் கிளாஸில் பார்த்தா மாதிரி தான் அல்லாஹ் இதுதான் ஹராமுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிளியராக குரானில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிளியராக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு வசனத்தில் பல வசனத்தில் ரிப்பீட்டடாக இந்த உணவு வகை தான் உங்களுக்கு ஹராமு அப்படின்னு அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்காங்க. இதை தவிர வேறு எதுவும் எனக்கு ஹராமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரூஃபோடு அல்லாஹ் இந்த இது ஹராமுன்னு சொல்லியிருக்கும் போது மற்ற இதை வழிகாட்டுதலாக ஏற்றுக்கிட்டு நிறைய இதை அவங்களுக்கு இஷ்டப்படி அதை குரூப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு இது ஹராமு, ஒரு குரூப்புக்கு அது ஹராம் இல்லை, அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஹராமு, ஃபோட்டோ எடுக்கிறது ஹராமு, அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஹராமை ஆக்கிட்டு சத்தியத்தோட பொய்மையை கலந்துடுறாங்க. இதனால் என்ன ஆகுது, உண்மையான சத்தியத்துக்கு வீக்கு குறைஞ்சிருது. இதெல்லாம் சைத்தானோட ட்ரிக்கு. அது இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, மியூசிக்கு கேட்குறது தான் ஹராமு, சாராயம் குடிக்கிறது தான் ஹராமு. எப்படி நம்ம மியூசிக்கு நம்ம ஹராமுன்னு அவங்க ஹராமுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அன்றாட பழக்கத்தில் மியூசிக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது ஹராமுன்னு சொல்லிட்டு இப்போது ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை அவங்க எப்படி மீறுறாங்களோ அதே மாதிரி சாராயம் குடிக்கிறது, மற்ற ஹராமுன்னு எல்லாம் தடுத்து வச்சுக்கிறத மீறுறதும் அவங்களுக்கு அது ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது, ஒரு பயம் இல்லாமல் போயிடுது. இதுதான் சத்தியத்தோட பொய்யை கலக்கிறது, சைத்தானோட ட்ரிக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இது தர்க்கித்துக்கு உள்ளதுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிக்குன்னா உடனே தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு கால அவகாசம் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம்.
10:33 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தீயவர்களாக இருப்பதை தேர்ந்தெடுத்து விட்டவர்களுக்கு உம்முடைய இரட்சகர் முடிவால் ஏற்படுவது இதுதான், அவர்களால் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஒரு விஷயம் சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்குள்ளே ஆன்சர் சொல்கிறாங்க. என்னென்னா, தீயதாக இருப்பதை தேர்ந்தெடுத்து விட்டவர்களுக்கு, இந்த இடத்துல அல்லாஹ் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. நம்ம தீவிரமாக இருக்கிறத யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களால நம்பிக்கை கொள்ள முடியாது. இது அல்லாஹ்வோட விதி. அது இப்போ அல்லாஹ் நன்மையை வச்சுருக்காங்க, தீமையை வச்சுருக்காங்க. அது ரெண்டுத்துலேயும் நம்ம எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அல்லாஹ் சாய்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் வியாபாரம் பண்ணலாம், இந்த மாதிரியும் வியாபாரம் பண்ணலாம், இந்த மாதிரியும் நீ நடந்துக்கலாம், இந்த மாதிரியும் நீ நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் சான்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த உணவு அல்லாஹ் தடைன்னு செஞ்சுருக்காங்க. அது நீங்கள் நம்ம சாப்பிட்றதும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட வார்த்தையை மதித்து அதை நம்ம தடுத்துக்கிறதும் எல்லாம் நம்மளுக்கு சுதந்திரம் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இதில் நம்ம தீயதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோன்னா அதோட முடிவு என்னென்னா அவங்களால நம்பிக்கை கொள்ள இயலாது. 300 வருஷத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அவங்களுக்கு திரையிட்டுடுவேன். எதுலன்னா கண்ணில் திரையிட்டுடுவேன், மூளையில் திரையிட்டுடுவேன், காதில் திரையிட்டுடுவேன் அப்படின்னு. அவங்களுக்கு எந்தவித இன்புட்டும் இருக்காது. நம்ம என்ன வசனத்தை சொன்னானோ அது அவங்களுக்கு இது ஏறாது. அதனால் ஒரு ஞானம், அது ஞானம் எப்படின்னா நன்னறியான செயல் செய்கிற மூலியமாக தான் ஞானத்தை அடைய முடியும். ஞானத்தை அடையிறது மூலியமாக தான் நம்பிக்கைகளாக இருந்து நன்னறியான செயல் செய்ய முடியும். அதனால் 10:33 திரும்பியும் படிக்கிறேன். தீயவர்களாக இருப்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டவர்களுக்கு உம்முடைய இரட்சகரின் முடிவால் ஏற்படுவது இதுதான், அவர்களால் நம்பிக்கை கொள்ள முடியாது. அதனால் தீயவர்களாக இருக்கிறவங்க நம்பிக்கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 10:49 கூறும், எனக்கே தீங்கிழைத்து கொள்ளவோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ நான் எந்த சக்தியும் கொண்டவன் அல்லன். கடவுள் நாடியது மட்டுமே நிகழ்கின்றது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கால அளவு உள்ளது. அவர்கள் தவணை அவர்களுக்கு முடிவுக்கு வந்துவிட்டால் அவர்களால் அதனை 1 மணி நேரம் கூட தாமதப்படுத்தவோ அல்லது முற்படுத்தவோ முடியாது. 11:3 நீங்கள் உங்களுடைய இரட்சகரிடம் பாவ மன்னிப்புக்காக தேட வேண்டும், பின்னர் அவரிடம் வருந்த வேண்டும். அப்போது அவர் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலத்திற்கு தாராளமாக உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் தன் கிருபையை அதற்கு தகுதியானவர்கள் மீது அருளுவார். நீங்கள் திரும்பிவிட்டால் பின்னர் பயங்கரமானதொரு நாளின் தண்டனை குறித்து உங்களுக்காக நான் அஞ்சுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொடர்ந்தே 11:6 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளால் வாழ்வாதாரம் உத்தரவாதம் அளிக்கப்படாத எந்த ஒரு திருஷ்டியும் பூமியில் இல்லை. இன்னும் அதன் பாதையையும் அதன் இறுதி விதியையும் அவர் அறிந்திருக்கின்றார். அனைத்தையும் ஆழ்ந்ததொரு பதிவேட்டில் பதிவாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் லாவாக்கி வச்சுருக்காங்க. இந்த இது செஞ்சேன்னா இந்த இது நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் லா வச்சுருக்காங்க. அதேமாதிரி நிர்ணயிக்கப்பட்ட நாள், தீர்ப்பு நாள், நம்மளோட மரண நாள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஆல்ரெடி நிர்ணயிச்சிருக்காங்க. அதில் தாமதமும் படுத்த முடியாது, முன்னாடியும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் நிர்ணயிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 11:103 104 2 வசனத்தையும் பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறு உலகின் தண்டனை அஞ்சுவோருக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். அது மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படும் நாளாகும், காண வேண்டிய ஒரு நாளாகும். அது நிகழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் நிர்ணயித்து உள்ளோம். அதாவது தீர்ப்பு நாளையும் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு அவகாசம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது. நம்ம எத்தனையோ நமக்கு குர்ஆன் வசனத்தில் எல்லாம் ரிப்பீட்டடாக சொல்லி காமிச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் சேர்த்து வச்சிருந்த
இதெல்லாம் வந்து நான் தர்மம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் நன்னறியான காரியங்கள் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கேட்பாங்க. கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு காலம் அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்துன்னு இருக்கோ, அல்லாஹ் வந்து அதே மாதிரி டேட் ஆஃப் டெத்துன்னு ஒரு ஒரு ஆளுக்கும் அந்த டைமோட அல்லாஹ் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்ச நேரம் முன்னவும் முடியாது, கொஞ்ச நேரம் பின்னவும் முடியாது. எல்லாமும் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்குது. அந்த காலத்துக்கு அந்த நேரத்துக்குள்ள நம்மளோட உண்மையான நம்பிக்கையை வெளிப்படுத்தி அதை செயல் மூலியமா செஞ்சு ஆன்மாவை வளர்த்துக்கிட்டா தான் அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு நம்ம திரும்பி போகிறதுக்கு உள்ள அல்லாஹ் வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பும் வந்து நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவமன்னிப்பு கேட்போம். தூபில்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹு. நம்ம இறை விதி அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து சூரா 12 வசனம் 67. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் அவர் கூறினார், என் மகன்களே, ஒரு வாசல் வழியாக நுழையாதீர்கள். அதாவது என்னென்னா, யூசுப் நபி ஸ்டோரியில் இது வரும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசலின் ஊடே நுழையுங்கள். எப்படி இருப்பினும் கடவுளால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட எந்த விஷயத்திலிருந்தும் நான் உங்களை காப்பாற்றிவிட முடியாது. தீர்ப்புகள் அனைத்தும் கடவுளுக்கு உரியவை. அவரிடம் நான் பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். மேலும் பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் அனைவரும் அவர் மீதே ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். அடுத்தது சூரா 13 வசனம் 31. ஒரு குரான் கொண்டு மலைகளை நகர செய்த போதிலும், அல்லது பூமியை துண்டு துண்டாக பிளந்தாலும், அல்லது இறந்தவர்களை பேச செய்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். கடவுள் அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். கடவுள் நாடினால் எல்லா மக்களையும் அவர் நேர்வழி நடத்தியிருக்க முடியும் என்பதை உணர்ந்து நம்பிக்கையாளர்கள் விலகி கொள்ள வேண்டிய நேரம் இதுவல்லவா? நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள் அவர்களுடைய செயல்களின் விளைவாக கடவுளின் வாக்குறுதி நிறைவேறும் வரை தொடர்ந்து பேரழிவு அனுபவிப்பார்கள், அல்லது அவர்களுக்கு அருகில் பேரழிவு தாக்க காண்பார்கள். முன்னரே தீர்மானிக்கப்பட்ட விதியை கடவுள் ஒருபோதும் மாற்றுவதில்லை. 13:31 நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, அல்லாஹ் இந்த குரானை கொண்டு மலையை நகர வச்சானோ, அல்லது பூமியை துண்டாக பிளந்தானோ, இறந்தவர்களை பேச செய்தாலும் அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி நம்ம ஒரு வசனத்தில் பார்த்தோம், அவங்க தீயவர்களாக இருக்குன்னு தீர்மானித்து அவங்க செயலை செய்யும் போது அவங்களால் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஏன்னா தெய்வீக திரை இருக்குது, அந்த திரையை மீறி அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி தீயவர்களாக இருக்கிறவங்களால நம்பிக்கை கொள்ள முடியாதுன்னு அல்லாஹ்வோட இதாக இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் வரைக்கும் அவங்கள வந்து அல்லாஹ் வந்து அவகாசம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானிக்கப்பட்ட நாள் வர அப்படின்னு. இப்படிப்பட்ட அல்லாஹ்வோட தீர்மானிக்கப்பட்ட விதி வந்து ஒருபோதும் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படின்னா, நம்ம தீயவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம செயல் நல்லவர்களுடைய செயலாக இருக்குன்னு நம்ம சூரா ஃபாத்திஹாவில் நம்ம துவா கேட்குற மாரி, எஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்னம்த் அலைஹிம்னு சொல்கிற மாரி நல்லவர்களுடைய செயலில் நம்மளை வந்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லணும். நல்லவர்கள் செயல் என்னான்னு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சின்ன சின்ன விஷயத்துலையும் கோவப்படக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதுக்கப்புறம் புறம் பேசக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒன்றுத்துலேயும் எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் சேர்த்து அழைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் கொடுத்த வேதமான குரானுக்கு பக்கத்தில் வேறு எதுவும் மார்க்க ஆதாரமாக வேறு எந்த இதையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறைய இதை சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம மீறி போகும்போது நம்ம தீயவர்களாக வழியாக இருக்குது. ஏன்னா எல்லா கட்டளையும் வந்து அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாதிரியே கட்டளை வந்து குரான் அல்லாத வேறு இதுலேயும் இருக்குது. இப்போ இது வேறு இதை வந்து சோர்ஸாக எடுக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து குழம்பி போயிடுது.
இப்போ உதாரணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும், அறுவடை உங்களுக்கு என்றைக்கெல்லாம் வந்து வருமானம் வருதோ அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு மாற்றமாக வேறு சோர்ஸில் வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுங்க, அதங்க ஜக்காத்து கால்குலேஷனை வந்து அவங்க ஒரு மாதிரி குழப்பி, அதேமாரி ஒரு இன்னென்ன இது ஹராமுன்னு அல்லாஹ் ஒரு குரானில் லிஸ்ட்டு கொடுக்கும்போது அவங்க வேறு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதையும் இதையும் குழப்பிக்கிட்டு மொத்தத்தில் அவங்களோட இது செயல் எப்படின்னா இருக்குன்னா தீயவர்களோட செயலாக இருக்குது. அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாற்றமாக இருக்கனால தீயவர்களோட செயலாக இருக்குது. தீயவர்களோட செயலாக இருக்கிறதுனால அல்லாஹ்வோட விதி என்னன்னா அவங்களால நம்பிக்கை கொள்ள முடியாது அப்படின்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த உள்ள கருத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, நம்ம செயலை வந்து தீயவர்கள் செயல் இல்லாமல் நன்னெறியான செயலாக ஆக்கணும். அதுதான் நம்ம சூரா ஃபாத்திகாலையும் சொல்கிறோம். யாருக்கு அருள் புரிந்தீரோ அவ்வழி உன் கோபத்துக்கு உள்ளான ஒரு வழியும் அல்ல, நெறி தவறியவர்களின் வழியும் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். எந்த வழியில் நம்ம வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். எந்தெந்த வழி எங்களுக்கு வேணான்னு சொல்கிறதும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து, அது தொழுகையிலையும் சலாத்துலேயும் அல்லாஹ்கிட்ட நம்ம தொடர்பு தொழுகைன்னா அல்லாஹ்கிட்ட நம்ம தொடர்பு கொள்கிறோம். அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து டைரெக்டாக பேசுகிறோம். அந்த மாதிரி இதில் அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த இது தீயவர்கள் வழி இல்லாமல் நன்னறியாளங்கள வழி. அது என்னன்னு குரானில் அல்லாஹ் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பார்ட் எடுத்துக்கிட்டானோ நம்ம வந்து ஒரு பிள்ளையாக சிறு வயசில் இருக்கும்போது எப்படி நம்ம பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும் அந்த இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு வாலிப வயசாக இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்ம கற்பை பாதுகாத்துக்கின்னு மற்றவங்கள தப்பான நோக்கத்தில் பார்க்கக்கூடாது, பார்வையை தாழ்த்திக்கின்னு ஆண்கள் பெண்களை உற்று பார்க்கக்கூடாது, பெண்கள் ஆண்களை உற்று பார்க்கக்கூடாது, பார்வையை தாழ்த்திக்கின்னு அந்த இதுலேயே அல்லாஹ் சொல்லும் போது இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை படைத்த ரப்புக்கு தான் நம்மளுக்கு எது சிறந்தது எது கெட்டதுன்னு தெரியும். அந்த இதை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுதலாக கலங்கர விளக்கா அல்லாஹ் அழகான வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கலங்கர விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படி இருக்கும்போது இது செஞ்சால் உங்களுக்கு சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது நம்ம செய்யும் போது அல்லாஹ் நம்மளுக்கு சிறந்ததாக நம்மளுக்கு அமைச்சு வைப்பாங்க. அதை வந்து சில இதை செய்யாதுங்கன்னு சொல்லும் போது நம்ம அதை வந்து செய்யக்கூடாது. ஆனால் அது நம்மளுக்கு நல்லது மாதிரி தெரிஞ்சால் கூட அதில் கண்டிப்பாக தீயது தான் இருக்கும் அப்படின்னு. அதேமாரி வந்து மது சாராயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது போதை போது அதில் சில நன்மைகள் இருக்குது, ஆனால் பெரும்பானது கெட்டது இருக்குது, அதை நீங்கள் தவிர்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து நல்லது இருக்குது அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது எக்காரணத்துலேயும் அதை நம்ம இது அந்த அல்லாஹ் தடுத்ததை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அதேமாரி ஒன்றுத்தையும் கோபம் கொள்ளாதங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது இன்ஷால்லாஹ் ஒரு நாளைக்கு அது பெரிய சப்ஜெக்டாகவே எடுத்து பார்க்கணும். நம்ம கோபம் கொள்ளும் போது ஒன்றுத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ஸ் இருக்குது. ஹார்மோன்னா வந்து உடம்புல ஒரு எண்ணெயில் அடங்காத அளவுக்கு ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒரு செயலும் செய்யும்போது நம்ம திக்ர் செய்யும்போது அது ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் மூலிமா நம்மளுக்கு நல்லது ஏற்படுது. அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்கள் யாருன்னா பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் இஸ் சப்மிஷன் டு காட் அலோன். அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணிதனால தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சி அடைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனால் மகிழ்ச்சி ஃபைனலாக நம்ம எந்த விஷயம் செஞ்சானோ ஃபைனலாக நம்ம எதிர்பார்க்குறது வந்து மகிழ்ச்சி தான். நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் நம்ம ஈடுபடுறோன்னா அதில் நம்மளோட ஆசை என்ன இருக்கும், அந்த போட்டியில் நம்ம வெற்றி பெறணும். அந்த வெற்றிக்கு அப்புறம் நம்மளுக்கு எதனால் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோன்னா அதில் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதேமாதிரி ஒரு எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். அந்தமாரி வந்து ஒன்றுத்துலேயும் நம்ம வந்து ஒரு இது வைப்போம். அதோட அல்டிமேட்டாக அது எதுக்காக அது நினைக்கிறேன்னா ஒரு மகிழ்ச்சிக்காக தான் அதை நம்ம வந்து ஆசைப்படுறோம். அந்த மகிழ்ச்சி வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம அடிப்பணிறதுனால நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த இடையில உள்ளது எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்காக சீர் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஒரு மகிழ்ச்சி முன்னாடியே நம்ம ஒரு வசனம் பார்த்தா மாதிரி தான். நீங்கள் அல்லாஹ்க்கு மட்டும் அடிப்பணியும் போது உங்களுக்கு நான் பாதுகாப்பை அளிக்கிறேன், எதிரிகளோட கரத்தை தடுத்து நிறுத்துகிறேன், இன்விசிபிள் சோல்ஜர்ஸை கொண்டு நான் வந்து உங்களை பாதுகாக்கிறேன். இன்விசிபிள் சோல்ஜர்ஸ்னால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத மலக்குகளை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பைபிளில் அல்லாஹ் இஞ்சிலில் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் போது உங்கள் பாதையில் உள்ள தடங்குகளை எல்லாம் மலக்குகளை கொண்டு நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே என்னன்னா
நம்ம வந்து தீயவர்களாக இல்லாமல் நன்னெறியான காரியங்கள் செய்யும்போது எல்லாத்தையும் அல்லாஹ் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸ் அடைய முடியும். அந்த ஹாப்பினஸ் அடையிறதுக்கு தான் அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து என்னென்னா, அல்லாஹ் மேலே நம்ம பொறுப்பு எடுத்துன்னு அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு, அல்லாஹ் கொடுத்த தூது செய்தியான குரானை தவிர்த்து வேறு எதுவும் மார்க்க ஆதாரமாக கிடையாது, எடுத்துக்கக்கூடாது. அது சத்தியம் நிறையா இருக்கும். நிறையா ஸ்டோரி புக்கில் சத்தியம் இருக்குது, நிறையா ஹதீஸ் புக்லேயும் சத்தியம் இருக்குது, நிறையா நம்ம பாடம் புத்தகத்துலேயும் சத்தியம் இருக்குது, நிறையா நம்ம பார்க்குற திரைப்படங்கள், பாட்டில் எல்லாத்துலேயும் நிறையத்துல சத்தியம் இருக்குது, அறிவுரை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுலேருந்து நம்ம வேணால் நம்ம வந்து ஒரு இதாக எடுத்துக்கலாம். மார்க்கத்தோட ஆதாரம் அல்லாவோட கட்டளை, இது ஹலாலு, இது ஹராமு, இது தான் செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருக்காங்க. மார்க்கத்தோட சடங்குகள்னு அது குரானில் மட்டும்தான் இருக்குது. குரான்லேருந்து வேறு எதையும் தேடக்கூடாது. தேடுனா நம்ம தீவிரர்களாக போயிடுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நம்மளை அறியாமலேயே நம்ம வந்து தீவிரர்களாக போயிடுறோம். நம்ம அதாவது இந்த ஹார்மோன்ஸை பற்றி சொல்ல வந்தேன். அதாவது ஹார்மோன்ஸ் நம்ம சின்னதாக நம்ம வந்து ஒரு கோவப்படும் போது ஒரு ஒரு ஹார்மோன் வந்து உருவாகுது. அந்த ஹார்மோன் மூலியமாக நம்மளுக்கு நிறையா கெட்டது வந்து அது மூலியமாக நடக்க வருது. நம்ம திங்கிங்கை வந்து சரியான திங்கிங் வராது, அது மூலியமாக வார்த்தை வராது, அது நம்மளே உணர்வோம். நம்ம ஒரு கோபம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வோட வசனமே நம்மளுக்கு வந்து திரையிடுறோம். அல்லாஹ் வந்து இப்போ ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குன்னா அல்லாஹ் நிறைய அழகான சொல்யூஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பொறுமையாக இருங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க. நல்ல வார்த்தை பேசுனாங்கன்னா எப்படின்னா, உங்களை விரோதியாக இருந்தால் கூட உற்ற நண்பர் ஆகிவிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தெல்லாம் ஆழமாக பார்க்கணும். அதில் வந்து உற்ற நண்பராகி நம்ம சொல்கிறோம்ல, நம்ம உயிர் தோழர்னு, அந்த மாதிரி வந்து எல்லா வித நஞ்சும் போயிட்டு நம்மளோட உற்ற தோழர்களாக ஆகிடுவாங்கன்னுங்கும்போது, அப்போ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையில் வச்சுருக்காங்க. அந்த வார்த்தையில் அந்த வசனத்தெல்லாம் நம்ம வந்து உணர்ந்து நம்ம செயல்படும் போது பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் வந்து எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு ஹாப்பினஸ் பண்ணுறோம்ல. நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம உழைக்கிறது எதுக்கு, நம்ம வந்து மற்ற விஷயம் இது பண்ணுறது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா ஃபைனலாக ஒரு சந்தோஷம், இது செஞ்சால் எனக்கு மகிழ்ச்சி அடையுது அப்படின்னு அந்த மகிழ்ச்சியை வந்து அல்லாஹ் வந்து சரணடைந்தல் மூலிமா, சப்மிஷன் டு காட் அலோன், அல்லாஹ்க்கு அடிப்பணியது மூலிமா அந்த மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி அடையிறதுக்கு உள்ள தடங்களாக நிறையா விஷயம் வந்து இருக்குது. அதில் வந்து நிறைய எல்லாமே வந்து அல்லாஹ் வந்து லாவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம கோபம் கொள்ளும்போது இந்த விஷயம், இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே சுரக்குது. அது மூலிமா நிறையா தீய இன்புட் தான் வருது. அதன் மூலிமா வந்து நம்ம வந்து சில வார்த்தையை பேசுகிறோம், சில விஷயம் செய்கிறோம், அந்த மாதிரி உள்ளதெல்லாம். இதெல்லாம் வந்து மாற்றத்துக்கு தான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வை அதிகமாக நினைங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க, குரானை வந்து காலையில் குரான் ஓதுங்க. நல்ல நேரம் குறிப்பிட்டுலாம் சொல்கிறாங்க. காலையில் நீங்கள் குரான் ஓதுறது வந்து குரான் உங்களுக்கு சாட்சி பகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேரம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. காலையில் சூரியன் அஸ்தமிக்கும் போது அல்லாஹ்வோட அருளால் நம்ம அந்த 3 வேளையிலையும் குரான் கிளாஸு நம்ம ஆன்லைனில் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து திக்ர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து அல்லாஹ் லாவாக்கி வச்சுருக்காங்க. எதுவும் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்பெஷலாக நடக்கலை. எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து விதியாக்கி வச்சுருக்காங்க. இந்த இது செஞ்சாங்கன்னா இந்த இது ரியாக்ட் ஆகும். இந்த இது ரியாக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒன்று செஞ்சால் ஒன்று அடுத்தது வரும். அதை வந்து நிறைய இந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்டோரிலாம் சொல்லி காமிப்பாங்க பொறுமைன்னு உள்ளதுக்கு. ஒரு ஆள் காலையில் ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டார். அந்த கோவப்பட்டு அந்த டென்ஷனில் பைக்கை ஓட்டுவார், ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆகினப்ப அந்த ஒரு சின்ன ஒரு எஃபெக்டால் அந்த நாள் ஃபுல்லாக அவருக்கு வந்து ஒரு பாதிப்பாக ஒரு நெகட்டிவாக போயிடும். அந்த நெகட்டிவால் மறுநாளாக அது பெரிய பாதிப்பாக போகும். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் எஃபெக்டாக தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி நம்ம ஒரு தீயதை நம்ம கிளப்பி விட்டோன்னா அது மூலிமா வந்து அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி ஒரு நன்மையை நம்ம வந்து ஏற்படுத்தி விட்டுட்டோன்னா அது வந்து காலங்காலத்துக்கு அது நல்லதாக வரும். அதுதான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு நல்ல வார்த்தைன்னு உள்ளது வந்து ஆழ்ந்த வேறு உள்ள மரம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மரம்னா நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம பார்க்குறோம் 200 வருஷம் மரம், 300 வருஷம் மரம்லாம் சொல்கிறாங்க.
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ புயல் இப்போ வெள்ளம் வந்தது, எல்லா மரமெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். அந்த வேர் ஸ்ட்ராங்காக வேர் உள்ள மரம் நிற்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல வார்த்தையை நம்ம விதைச்சிக்கிட்டே போனோன்னா அது வந்து எக்காலத்தையும் பலன் தரக்கூடிய ஸ்ட்ராங்கான வேர் உள்ள மரம்னு அல்லாஹ் உதாரணம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சொன்ன உதாரணம்லாம் வந்து நம்ம ஒரு லேசாக எடுத்துக்க போதில்லை. அதுலேருந்து நம்ம அதை ஒரு தனியாக சப்ஜெக்டாக எடுத்து நம்ம அதை டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது அது நம்மளுக்கு அல்லாஹ் இன்னும் நிறையா கற்றுத்தராங்க. அதனால் நம்ம தீவிரர்களாக இருக்கக்கூடாது, நன்னறியாளர்களாக இருக்குன்னு. தீவிரர்களாக இருந்தால் நம்ம இன்றைக்கி பார்த்த சப்ஜெக்டில் மாதிரி இறைவனோட விதி என்னன்னா அவங்க நம்பிக்கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட இதுலேருந்து நம்மளை காப்பாற்றுன்னு. அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு நன்னறியானர்களை காரியங்கள் செய்ய அல்லாஹ் நம்மளுக்கு அனுமதித்து இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கிமுஸ்ஸலாம்.